ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகனே துணை. இப்போ பார்த்திங்கன்னா, விஜயகுமார் ஐயா பேசின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்திருப்பேன். அதில் கனவுல தோன்றி முருகன் திருச்செந்தூர் வர்றதுக்கு உத்தரவிடுவார். அப்படி உத்தரவிடும்போது நீங்கள் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சில பேருக்கு இந்த கலி உலகத்தில் இதெல்லாம் நடக்குமா, முருகர் கனவுல பேசுவாரா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஆனால் முருகர் பக்தியோட நம்பிக்கையோட யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கனவுல பேசுவார். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நானே சாட்சியாக இருக்கேன். லாஸ்ட் இயர் நாங்கள் ஜூன் மாதம் நான் திருச்செந்தூர் வரணும்னு ஆசையாக இருக்கு முருகா அப்படின்னு சொல்லி நான் முருகர்கிட்ட கேட்குறேன். எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் விஜயகுமார் ஐயா அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் உத்தரவு கொடுத்தா போகலாம், நீங்கள் சாதாரணமாலாம் திருச்செந்தூர் போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் முருகர்கிட்ட வேண்டிட்டு நான் அதோட மறந்துட்டேன். ஆகஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு முருகர் கோயிலுக்கு போயிருக்கோம். சன்னதி முன்னாடி நின்றுட்டுருக்கோம், திரை போட்டிருக்காங்க. நாங்கள் ஆவலாக முருகரை பார்க்கறதுக்காக காத்துட்ருக்கோம். திரையை விளக்குறாங்க, ஆனால் அங்கே இருந்தது முருகர் இல்லை, சிவபெருமான். அதுவும் அவர் நின்ற கோலத்தில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து கேட்குறாங்க, நம்ம முருகர் கோயிலுக்கு தானே வந்தோம், சிவன் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறாரு. அதோட என் கனவு கலைஞ்சு நான் எழுந்துட்டேன். ஆனால் சில கனவுகள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த கனவு பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நேரடியாக நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் யார்கிட்ட இதை பற்றி கேட்குறது, இது என்னன்னே புரியலையே, என்ன சொல்ல வராரு முருகன் எனக்கு புரியல. சரி, விஜயகுமார் ஐயாட்ட கேட்கலான்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ முருகர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் முருகர்கிட்டயே திரும்ப போய் கேட்குறேன். முருகா, எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு நீ தான் எனக்கு தெரியப்படுத்தணும், யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். 2 நாள் கழித்து நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். அப்போது ஒரு வீடியோ வருது. அதில் என்ன ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நக்கீரர் திருச்செந்தூர் வந்தபோது அங்கே முருகப்பெருமானை பற்றி பாடல் பாட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பனை பாடிய வாயால் இந்த சுப்பனை பாடுவதா அப்படின்னு சொல்லி அவர் பாடாமல் மறுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் சிவபெருமான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ திருச்செந்தூர் போ, அங்கே போய் நல்லா பாரு, அங்கே இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீ பாடுறதும் பாடாமல் விடுறதும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. நக்கீரர் திருச்செந்தூர் பார்க்கும்போது அவர் கண்களுக்கு அங்கே முருகர் தெரியலை, முருகருக்கு பதிலாக சிவபெருமான் தான் காட்சி தந்திருக்காரு. அப்போ தான் நக்கீரர் உணர்ந்தாராம், சிவனும் முருகனும் ஒன்று தான், அவர் முருகரை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடியுது. ஆனால் இந்த வீடியோவை என் கண்ணில் காட்டி, உன் கனவுல வந்தது திருச்செந்தூர் தான், உனக்கு உத்தரவு கொடுத்துட்ட, நீ திருச்செந்தூர் வா அப்படின்னு சொல்லி முருகர் எனக்கு உணர்த்திட்டார். சரிங்களா? எல்லாமே அவர்கிட்ட வேடின 2 நாளில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் உடனே போக முடியல. அக்டோபர் மந்த்து தான் நாங்கள் போகிறோம். ஃபேமிலியாக போய் அந்த செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே இருந்த வைப்ரேஷன் செம்ம லெவல். ஏன்னா அங்கே போனவங்களுக்கு தான் தெரியும், திருச்செந்தூர் போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஃபீல் என்னென்னு. முருகர் அங்கே தான் இருக்கார் அப்படின்று முருக பக்தர்களால் கண்டிப்பாக உணர முடியும். இந்த மாதிரி இந்த கலியுகத்துலேயும் முருகர் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், நம்மகிட்ட பேசுவார், நம்ம கூட இருந்து வழிகாட்டுவார். இவ்வளையா நான் ரொம்ப ரிசர்வ் டைப்பன். இந்த மாதிரி சோஷியல் மீடியாலெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் கிடையாது. ஆனால் நான் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் அப்பா முருகன் தான். அவர் தான் என்னை பேச வச்சுருக்காரு. எதுக்குன்னா, அவர் இவ்வளோ நாளாக எனக்கு பண்ண அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் சொல்லணும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்று அவருக்கு நான் நன்றி செலுத்தணும், அது இது மூலமாக நான் செலுத்துகிறேன். இன்னொன்று, என்ன மாதிரி இருக்க முருக பக்தர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். முழு மனசோட நம்புங்க, அவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்கள் கூட உறுதுணையாக நிற்பார். நீங்களும் திருச்செந்தூர் போன அனுபவத்தையும், உங்களுக்கு முருகர் கனவுல இந்த மாதிரி ஏதாவது உணர்த்திருக்காருன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் கனவு வரலைன்னா மனமுருகி வேண்டினா முருகர் கண்டிப்பாக கனவுல வருவார், உங்ககிட்ட பேசுவார். இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முருகன் எடுத்த உண்மையான சம்பவங்களும் அதிசயங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. எல்லா புகழும் முருகனுக்கே. ஓம் சரவணபவ.